ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் ஒரு பிரமாதமான ஒரு ரோட்டரி சங்கம். இதுல 43 உறுப்பினர்கள் தற்பொழுது இயங்கி வருகிறார்கள். இந்த சங்கம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. 2015 துவங்கி 2025 ஆண்டில் காலெடுத்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சங்கத்திற்கு இருக்கிறது. இந்த 10 வருட காலமாக அவர்கள் செய்த இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ் என்று சொல்லுவார்கள், அதாவது சமுதாய நல பணிகள் உச்சக்கட்ட அளவில் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு காலம்பரை தொண்டாமுத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஓபன் ஆடிட்டோரியம், அங்கு படிக்கக்கூடிய 800 மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆடிட்டோரியத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அது அந்த மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவங்களுடைய டெய்லி மீட்டிங்ஸ், அவங்களுடைய சோஷியல் ஃபங்க்ஷன்ஸ், அவங்களுடைய கலந்துரையாடல், மற்றபடி மற்ற கல்லூரி மாணவர்களும் டிபேட், எலக்யூஷன் காம்படிஷன், டிராமாட்டிக் காம்படிஷன் அதெல்லாம் நடத்துவதற்கு வசதியாக ஒரு பெரிய மேடையும் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். மேலும் மேலும் அவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப ஹை லெவல்ல இருக்கு. ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் இன்னும் வளரணும், இன்னும் அதிகமான பயனுள்ள சமுதாய நல பணிகளை மக்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே வாழ்த்தி, அதன் தலைவர் விவேகானந்தன் பணம் என்று பார்க்காமல் பணத்தை எடுத்து கொடுக்கிறார். பணத்தை கொடுப்பதன் மூலம் மட்டும் அவர் சாதனைகளை புரிவதில்லை. அவர் அந்த பணத்துடன் அவருடைய எண்ணங்களையும் அவருடைய உயிரோட்டத்தையும் சேர்த்து மக்களுக்கு நல்ல பணிகளை செய்ய வேண்டும் என்ற நல்ல ஆர்வத்துடன் அவர் தன்னுடைய ஆக்டிவிட்டிஸ் பணிகளை செய்து வருகிறார். அவருக்கு ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3201 சார்பில் ரோட்டரி கவர்னராக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. என் பேர் டி விவேகானந்தன், ரோட்டரி கிளப் ஆஃப் டவுன் பிரசிடென்ட். இன்னைக்கு எங்களுடைய ஏஜிஎஸ்க்கு எங்கள் கவர்னர் வந்திருந்தாருங்க. இன்னைக்கு நாங்கள் தொண்டாமுத்தூர் கல்லூரிக்கு எங்கள் ரோட்டரி கிளப் சார்பாக நாங்கள் ஒரு ஓப்பன் ஆடிட்டோரியம் கட்டி கொடுத்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு எங்கள் கவர்னரும் ஏஜிஎம்மாவும் எங்களுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணது திடீர்னு டிசம்பர் 17 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் எங்களுக்கு ஒரு 6 மாதம் டைம் இருக்குது. இதே உங்க முன்னாடி இந்த கௌசிகா நதியில் எங்கள் கல்வெட்டை பதிப்போம். இதை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.